ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலர் தமிழ். ஸோ 12th ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் ஒரு பரபரப்பாக எழுதிருப்பீங்க. ஸோ நல்லா எழுதிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள், ஓகேங்களா? ஸோ நல்லா எழுதலைன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா எழுத போகிறோம்னு சொல்லிட்டு பூஸ்டப் ஆகி ரெடி ஆகுங்க. ஸோ இப்போ மேக்ஸில் இருக்கிற 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்த்தீங்கன்னா 5 எழுதிடலாம், ஓகேங்களா? ஆனால் 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவை 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து தர போகிறோம். ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க்கில் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனா 94 இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த 94 நம்ம 3-ஆ ஸ்பிட் பண்ணி போட போறோம், ஓகேங்களா? வீடியோ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 30 இருக்கும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 30, அதுக்கடுத்து 34, அந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட போறோம். அதனால மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு 30 கொஸ்டினுக்கும் ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லா சேனல்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தருவாங்க, ஆனா ஆன்சர் போட மாட்டாங்க, ஓகேங்களா? ஆன்சரும் சொல்லி கொடுத்து 1 ஹவருக்குள்ள முடிக்கிற மாதிரி நாங்க பாக்குறோம் ஒரு வீடியோவும். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ வரும், அண்ட் தென் நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதுக்கு நாள் ஒரு வீடியோ வரும். இந்த 3 வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரியா உங்களால மார்க் வந்து ஸ்கோர் பண்ற முடியும். 4 2 மார்க் 4 3 மார்க் இந்த 94ல இருந்து கம்பல்சரியா வந்துடும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ நான் லைவ்க்குள்ள போயிடுவேன், என்னால் கமெண்ட் பண்ண முடியாது, வேற ஸ்டாஃப் கமெண்ட் பண்ணுவாங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைவ்க்குள்ள போலாமா? ரெடியா? ஸோ எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறேன். ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய், ஓகேவா? ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் 30 பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜில் 6 கொஸ்டின் இருக்கும். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே இருக்குது, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கின்னு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இது இங்கே இருக்கிறத இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறோம் ஜஸ்ட், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதே தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு -8, -4, -5, -3, verify that A adjoint of A equal to modulus of A I2, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும், ஓகேங்களா? ஸோ நான் வேற பேஜ் எடுத்துக்கிறேன், வேற பேஜ் எடுத்து ஃப்ரெஷ்ஷா adjoint of A வந்து 5 -4 -3 சாரி -5 2 ஏவே தப்பு, ஏனது 8 -4 -5 3, ஓகேவான்னு பாத்துங்க. ஏ கரெக்ட். இதுக்கு நம்ம adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், உங்களுக்கு தெரியல, நான் மாத்திக்கிறேன் இருங்க. இப்ப தெரியுதா? ஓகே. ஒரே நிமிஷம், கேமரா வந்து ஸ்டெக் ஆகுது. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ 8 -4 -5 வெறும் 3, ஓகேங்களா? இதில் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 into 2 மேட்ரிக்ஸ், அதாவது இது வந்து 2 row 2 column. இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 2 இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 இடத்தோட இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இடத்த அப்படியே மாத்திருங்க. அப்போ 3 8. இந்த 2 இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 இடத்துக்கு நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதணும், ஓகேங்களா? மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ +4 -+5. ஸோ இதுதான் adjoint of A. அங்கே போட்டிருப்பாங்க பாருங்க, adjoint of A போட்டிருக்காங்களா? கரெக்டா? ஸோ adjoint of A இதுதான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு மாடுலஸ் தெரியணும், ஓகேங்களா? மாடுலஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே நிமிஷம், மாடுலஸ் ஆஃப் ஏ என்னது 8 -4 -5 3. ஸோ இது எப்படி போடலாம்னா 8 3s are 21, அண்ட் தென் இதை மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஒரு சிம்பிள் போடணும். அந்த மைனஸ் சிம்பிள் போட்டேன். -5 into -4, மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 5 4s are 20. 20ல 1 போயிடுச்சுன்னா 21ல 20 போயிடுச்சுன்னா 1. ஸோ அதுதான் அங்க 24. 8 3s are 24, ஓகேங்களா? ஸோ 4 24 - 24 வந்துடும். ஸோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் ஏ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ adjoint of A அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஏவையும் adjoint of ஏவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஏனது 8 -4 -5 3. adjoint of என்னது 3 4 5 8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ரோ இன்டு காலம். 8 3s are 24, 5 4s are -20, 8 4s are 32, 8 4s are -32.
5 3s are minus 15, 5 3s are plus 15, 5 4s are minus 20, 8 4s are plus 24. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4004 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதே தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவியும் ஏவியும் மல்டிப்ளை பண்ண, அதாவது இதை முன்னாடி போட்டு இதை பின்னாடி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்புறமேட்டு நம்மளுக்கு 4i2ன்னு கொடுத்துருப்பாங்க இங்க. ஓகேங்களா? அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ i2, i2ஓட மீனிங் அது மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 4, i2னா 1001. ஓகேங்களா? ஸோ அப்போ 4004 அவ்வளோதான். இதுதான் இந்த சம்மு. ஓகேங்களா? இந்த சம்மு இப்படி தான் போடணும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. first orthogonalனா என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. orthogonalனா a transpose equal to a transpose a வந்து i2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நம்மளுக்கு a என்னன்னு கொடுத்துருக்காங்க? cos theta let நம்ம எடுத்துக்கணும். cos theta minus sin theta cos theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். a டிரான்ஸ்போஸ்னா என்ன வரும் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா cos theta sin theta minus sin theta cos thetaன்னு வருமா? ஸோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். cos ஸ்கொயர் theta ஓகேவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta, அப்புறம் sin இன்ட்டு அப்புறம் cos இன்ட்டு sin cos theta sin theta மைனஸ் cos theta sin thetaன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் ஸோ இதே தான் இங்கேயும் வரும். அந்த இங்கே cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaன்னு வரும். ஸோ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaனது நம்மளுக்கு 1 0 0 1, ஏன்னா இதுவும் மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த 1001 அதுதான் i2. அப்போ i2 வந்துச்சு, இது வந்து i2 வந்துச்சு, அப்போ இதுவும் கன்ஃபார்ம் i2 வந்துடும். ஸோ therefore it's orthogonal அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் given matrix or orthogonal அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் என்னது? verify the property a transpose the whole inverse equal to a inverse the whole transpose. தெரியல நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தெரியுமே. a transpose the whole inverse equal to a inverse the whole transpose with a. ஸோ இப்போ a transposeனா இங்கே இருக்கிறத அப்படியே transpose எழுதிடும். modulus of a transposeனா 2 7s are 14 minus 9. ஸோ அதில் தான் 14 minus 9 வந்து 5 எழுதியாச்சு. a transpose-ஓட இன்வர்ஸ் கேட்குறாங்க, அதாவது modulus of a inverse. a inverse ஓட ஃபார்முலா என்னது? 1 by modulus of a adjoint of a. modulus of a தானது 5. adjoint of a னா இது ரெண்டுத்தையும் சிம்பிள் இடத்த மாத்திட்டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸ்க்கும் அந்த இது வந்து 7 2s are 14 minus 9, இதுதான் modulus of a 5. அப்போ a இன்வர்ஸ்க்கும் 1 by 5 இதே தான். ஓகேங்களா? 7 2 minus 9 1, அதாவது இது ரெண்டுத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் இடத்த மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது a இன்வர்ஸ் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் இடம் மாறிடும். ஓகேங்களா? அதான் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏன்ஸ் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட், எனக்கு இது தெரியல, எனக்கு தெரியுது அது. ஒரே செகண்ட், இப்போ தெரியுதா? ஓகே. ஃபோர்த் ஒன் வந்து இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இதை கொடுத்துட்டாங்க, ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்டால் ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னன்னா 1 + or - 1 by square root of adjoint of modulus of adjoint of a adjoint of a. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ்னது நம்மளுக்கு 9 வரும். ஓகேங்களா? மாடுலஸ் 9 வருது. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 3. மாடுலஸ் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா ஒரு வாட்டி நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னதுன்னு பாருங்க. -1 2 2
and then 1 2 1 1 2 then 2 2 1. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் பண்ணோம்னா ஒரு ரோக்கு போட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு போடுறேன் -1, அதோட ரோவையும் காலத்தையும் நான் மறைச்சிட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? 1 1s are 1 minus 1 minus 2 2s are 4. அப்புறம் இது பிளஸுக்கான அட்ரஸ், இது மைனஸுக்கான அட்ரஸ். ஸோ மைனஸ் போட்டு 2ன்னு போடணும். அப்புறம் அதோட ரோவையும் காலத்தையும் அடிச்சிட்டா மீதி இருக்குது 1 1s are 1 2 2s are -4. ஸோ ஏன்னா ஃபார்முலால ஒரு மைனஸ். ஓகேங்களா? அப்புறம் இதுக்கான 2, அப்போ +2 டைம்ஸ் இதை நம்ம இது பண்ணனா 1 2s are 2 -2. ஸோ -1 -3 -2 -3 இது 0 ஆயிடும். ஸோ 0 விட்டேன். 3 + 6 9. ஆன்சர் வந்துச்சா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 9ன்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எத்தனா 3, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே பண்ண தேவையில்ல. ஏன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் இங்கே கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதே மாதிரி தான் நம்மளுடைய 5வது சம்மம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு 36, அதை ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 6, அதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்பாங்க. அங்கெல்லாம் ஏ இன்வெர்ஸ் கேட்டிருந்தாங்க, இங்கே ஏ கேட்பாங்க. ஸோ ஏவோட ஃபார்முலா என்னதுன்னா +or-1/√of மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதாவது இந்த மேட்ரிக்ஸுக்கு திருப்பி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்ல? மாடுலஸ் ஒரு நம்பருக்கும் நீங்கள் போடணும். ஓகேங்களா? அதை போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி இல்லை ஈஸியான ட்ரிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லித்தரேன் பாருங்க. இது பேர் வந்து ஈஸியான ட்ரிக்கு. ஓகேங்களா? 2 -4 2 -3 12 -7 -2 0 2. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட், அது ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகே, இதை இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏன்னா இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் ஒன்று போட்டுங்க. இதை அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2 -4 2 -3 -12 -7 2 0 2. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 காலமை நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியாச்சா? அப்புறம் இங்கே இருக்கிற அந்த 2 ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே கீழே எழுத போகிறோம். ஓகேங்களா? எழுதலாமா? அப்போ 2 -4 2 2 -4 -3 -12 -7 -3 -12. ஸோ இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் நம்ம எக்ஸிட் வச்சிடணும், அதாவது வெளியே போட்டுடணும். அப்புறமேட்டு இருக்கிற நம்பர்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். வேணா இங்கே செக் பண்ணலாமா? இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 24 இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க. 12 2s are -24ன்னு வருமா? ஒரே செகண்ட், நான் சிம்பிள் மாற்றிக்கிறேன். 12 2s are ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? -12 × 2 -24 and then 0. ஓகேங்களா? இங்கே ஏன் +24 வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், +24 வந்திருக்கா? அடுத்த இதில் இங்கே கம்மியாக தான் வந்திருக்கும். ஓகேங்களா? -24ன்னு வரும். ஒரே நிமிஷம். அதுக்கு அடுத்தது இந்த இது -14 வருமா? இது ரெண்டுத்தையும் பண்ணால் +6ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ -8ன்னு வரும், இங்கே +8ன்னு இருக்கும். அப்புறமேட்டு சிம்பிளை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 மைனஸ் +24ன்னு வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இதையும் அப்படியே இந்த மாதிரி நம்ம கிராஸில் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணின்னு போனால் ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதோட ஆப்போசிட் ஆன்சராக வரும். இது ப்ளஸ்ன்னு வந்தால் மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மைனஸை நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா +ன்னு வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு போய் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதை உள்ள 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ 6 4s are 24. ஒரே செகண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 6 4s are 24. அப்புறம் இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 1, இது 5 2 2 6 2 3. ஓகேங்களா? ஸோ அதான் ஆன்சர். ஸோ இப்போ வரையும் நம்ம 6 சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது 15 நிமிஷத்தில் 6 சம் பார்த்துருக்கோம். அப்போ
மீதி இருக்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 7வது. ஸோ இந்த 7வது சம் அப்படின்னா என்ன, எதை பற்றினா சேம் தான் ஓகேங்களா, முன்னாடி பார்த்த மாதிரியே தான் சேம் சம்மு ஓகேங்களா. நீங்கள் பார்த்துங்க. ஒரே செகண்ட். ஓகே ஓகே கிளியராக தெரியுதா? ஸோ நம்ம 7வது சம் என்னது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் லேப்டாப்பில் பார்க்க ஆரம்பிங்க ஓகேங்களா, அப்போ தான் பெருசாக நம்மளுக்கு ஸ்க்ரீன் தெரியும். இல்லை டிவியில் பாருங்கள் ஓகேங்களா, அந்த மாதிரி எதனா பார்த்தீங்கன்னா தான் வீட்டில் நம்புவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ 2வது, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது, ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ரேங்க் கண்டுபிடிப்போம், 2 விதத்தில் ரேங்க் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் விதம் அது ரேங்க் கண்டுபிடிக்க ரோ எக்கலான் ஃபார்ம். ரோ எக்கலான் ஃபார்ம் தெரியுமா, அதாவது ரோ ரெடக்ஷன், ரோ ரெக்லான், அப்புறம் ரோ ரெடக்ஷன் ஃபார்முலா ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் தென் மைனர் மெத்தட், மைனர் மெத்தட்லையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இங்கே எந்த மெத்தட்லையும் கேட்கல, அதனால நீங்கள் எது வேணாலும் போடலாம். ஸோ இங்கே வந்து மைனர் மெத்தடில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைனர் மெத்தடுக்கு இந்த 2x2 எடுக்கிறாங்க ஓகேங்களா. இதில் நாட் ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா இதோட ரேங்க் வந்து 2 ஓகேங்களா. அதாவது இதை வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா ரேங்க் 2. ஒருவேளை ஓகேங்களா 0ன்னு வந்ததுன்னா இதோட ஆன்சர் வந்து 1ஆ இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக 0 ஆகாது. அப்புறம் ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த சம்மில் என்னன்னா இஃப் இதுவும் சேம் மைனர் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் போட்டிருப்பாங்க. இதுல வந்து -1ன்னு வரதுனால ஸோ இப்போ இங்கேயும் 0 வரல. ஒருவேளை இங்க 0 வந்ததுன்னா இதுக்கு ஜம்ப் ஆகுவாங்க இந்த ரெண்டுத்துக்கு ஓகேங்களா. இது ரெண்டுத்துல எதனா 0 வரலனா அப்படின்னு பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி வரலனாலும் அது வந்து இதுதான் ரேங்க் கணக்கு கிடையாது தான். ஸோ இங்க 0 வந்ததுன்னா ரேங்க் 1, 0 வரலனா ரேங்க் 2. இது மைனர் மெத்தடு. ரோ ரிடக்ஷன் அடுத்தது கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 1 2 3 2 1 4 3 0 5 by reducing into row echelon form. ஸோ இந்த ரோ எக்லான் ஃபார்ம் எப்படின்னா நம்ம எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் அதை ஷார்ட்டாக சொல்லி தரேன். ஸோ இந்த ரோ ரெடக்ஷன் மெத்தட் எப்படின்னா ஓகேங்களா, ஷார்ட்டாக சொல்லி தரலாம். அந்த நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். 1 2 3 2 1 4 3 0 5. ஸோ இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட்ல என்ன நம்மளுக்கு நெகட்டிவ், அந்த பாசிட்டிவ் அந்த இதுனா இது கீழே இருக்கிற நம்பர்ஸ், அதாவது டயகனல் கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம 0 வர வைக்கணும் ஓகேங்களா. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ரோவை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், காலமை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரோ பண்ணீங்கன்னா ரோ, காலம் பண்ணீங்கன்னா காலம் ஓகேங்களா. ஸோ அதை தான் பண்ணிக்கினே வரணும். ஃபர்ஸ்ட் நான் ரோவே எடுத்துக்கிறேன். இங்க எப்பயுமே நம்மளுக்கு 1 இருக்கிறது பெட்டர். இந்த எலமெண்ட் வந்து 1 இருக்குதா பெட்டர் ஓகேங்களா. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 இருக்குது, இதை நம்ம 0 ஆக்கணும். அப்ப 2 - 2 0வா, ஆனா நம்ம ரோ மாதிரி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் ரோவை. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோ 2, அதாவது இங்க தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். ரோ 2 மைனஸ் இதையும் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 2 ரோ 1 ஓகேவா. 2ஆல மைனஸ் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்றேன். அப்ப ரோ 2 என்னது 2 1 4ஆ. 2ஆல மல்டிப்ளை பண்ண ரோ 1 2 4 6. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2 2 0 -3 -2. இதுதான் இப்போ ரோ 2. இதே மாரி ரோ 3 பண்றேன். ரோ 3 மைனஸ் 3 ரோ 1, அதாவது இங்க 3 இருக்கு, அப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 3 என்னது, இது ரோ 2, இது 2 ரோ 1. இந்த மாதிரி நம்ம எழுதுனா ஈஸியா இருக்கும். ரோ 3 3 ரோ 1 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 3 ரோ 3 என்னது 3 0 5 3 6 9. ஸோ மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 3 3 0 -6 -4. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இதுவை நீங்க எழுதணும். அப்போ ரோ 1 நம்ம சேஞ்ச் பண்ணல, அப்படியே இருக்குது. ரோ 2 எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம், -3 -2. ரோ 3 எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம், -6 -4. இப்ப நம்மளுக்கு இந்த இடம் 0 வர வைக்கணும். இந்த இடம் 0 வர வைக்கணும் அப்படின்னா நீங்க
ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணும்போது இங்க மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணவோ ஆட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இங்க இந்த நம்பர் வந்துடும். அப்ப இந்த இடம் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால என்ன பண்றீங்கன்னா எப்பயுமே இந்த ரெண்டுத்துக்கு இது இங்க இருக்கிறதுக்கு இங்க மேல இருக்கிற ரோ 2 தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணா 6 2 3 2s 6 வந்துருமா? அப்ப ரோ 3 நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ரோ 3 மைனஸ் சேம் சிம்பிள்னா மைனஸ் போட்டுங்க, டிஃபரன்ஸ் சிம்பிள்னா பிளஸ் போட்டுங்க. ஓகேங்களா? சேம் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் 6 3s அதான் 3 2s 6. அப்ப 3ஆல ரோ 2 நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப ரோ 3 2ஆல ரோ 2 மல்டிப்ளை பண்ணுது. ரோ 3 நது 0 மைனஸ் 6 மைனஸ் 4. ரோ 2 நது 0 மைனஸ் 6 மைனஸ் 4. இப்ப 0 மைனஸ் பண்றதுனால சிம்பிளை மாத்திக்கிறேன். ஓகேங்களா? 0 0. அப்ப மூணுமே 0 வந்துச்சு. 1 2 3 0 மைனஸ் 3 மைனஸ் 2 0 0 0. இவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு டைகனல் கீழே வர வச்சாச்சு, 0 வர வச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஸ்ட் ரோ வந்து எந்த ஒரு நம்பருமே இல்லை பாருங்களேன், அழிஞ்சிச்சது. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பருமே இல்லை. அப்படி நம்பர் இல்லாத ஒரு 0 டேர்மா ஒரு ரோ ஃபுல்லா இருந்தால் அது ரேங்க்ல வராது. ஓகேங்களா? அப்ப ரேங்க் என்னது? 1 2 2 2 ரேங்க். பாருங்க, இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? 2 2 ரேங்க். ஃபைனா? அடுத்தது பாருங்க, இதே மாதிரி தான் ஃபைண்ட் தி ரேங்க் ரோ எக்லான் மெத்தட். ரோ எக்லான் மெத்தட்னாலும் ரோ ரிடக்ஷன் மெத்தட்னாலும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 12வது சம்மும் அதே மாதிரி தான், நம்ம போட்ட மாதிரி தான். ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதையும் பார்த்துங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 13வது சம்மும் ரோ எக்லான் ஃபார்ம் தான். ஸோ பார்த்துங்க, இந்த சம்மும் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது 14வது சம், ரோ solve the linear equation using matrix inversion method. matrix inversion methodல ஒரு 2 மார்க் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப matrix inversion method இருக்கு பாத்தீங்களா? இந்த matrix inversion methodல ரெண்டு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி 5x plus 2y equal to 3, then 3x plus 2y equal to 5. matrix inversion methodனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x equal to a, அதாவது நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ax equal to b ன்னு இருக்கும். அப்ப x equal to a inverse b, அதாவது இது வந்து இப்படி வந்ததுன்னா a inverse மாறிடும். ஓகேங்களா? சோ அததான் இங்க நம்ம எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அது கூட b மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதாவது எப்ப எப்படி a எடுக்கணும் given. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா 5x plus 2y, ஏவை எப்படி சூஸ் பண்ணணும்னா 5 2 3 2 அப்படின்னு சூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? பி வந்து 3, 5 ஈக்குவல் டு அந்த சைடு இருக்குது, அதுதான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஏ இது, பி இது, ஏ இது, பி இது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருப்பாங்க. இது ரெண்டாவது சம்முக்கு. ஓகேங்களா? இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சம்முக்கு, இது ஃபுல்லா ரெண்டாவது சம்முக்கு. ஒரு வாட்டி நீங்க இந்த பிடிஎஃப் ஜெராக்ஸ் போட்டு படிச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா? இப்போ வரையும் 14 சம் முடிஞ்சிருக்கு. இந்த 14 சம்ல இருந்து கம்பல்சரியா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் உங்களுக்கு இருக்கு. இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எது கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல ஓகேங்களா f of alpha minus alpha equal to f of alpha the whole inverse அப்படின்னு ஒரு சம் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.1லயே இந்த சம் இருக்கும். இந்த சம் கேட்பாங்க. அண்ட் தென் இது தவிர்த்து வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கிராமர் ரூல்ல இருக்கிற ஒரு 2 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இது தவிர்த்து இந்த ரெண்டு சம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 15வது சம். ஸோ 15வது சம்ல இருந்து ரெண்டாவது லெசன். ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டாவது லெசன்ல ஐ பவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு நான் ஷார்ட்டா ஒன்று சொல்லி தரேன் பாருங்க. எனிதிங் பவர் 0னது ஐ பவர் 0, எனிதிங் பவர் 0 1. ஆனா 0 பவர் 0 வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? அது கேட்கக்கூடாது. எக்ஸப்ட் ஓகேங்களா 0 பவர் 0. ஓகேங்களா? ஸோ ஐ பவர் 0 1, ஐ பவர் 1 ஐ தான். ஐ ஸ்கொயர் என்ன வரும்னா -1, ஐ பவர் 3 என்ன வரும்னா -i. அதாவது இது எப்படி எழுதலாம்னா ஐ ஸ்கொயர் இன்டு ஐன்னு எழுதலாம். இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ ஐ. ஸோ -1 இன்டு ஐ -i. ஐ பவர் 4 எப்படி எழுதலாம்னா ஐ ஸ்கொயர் இன்டு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் எப்படி எழுதலாம் -1 இன்டு -1. அது இப்போ ஆன்சர் +1.
இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா 5 கூட தேவையில்ல, இந்த 4 ஞாபகம் வச்சீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? இப்ப I பவர் 5 எப்படி வரும்? I பவர் 4 பிளஸ் I பவர் 5 அப்படி ஒன்னுன்னு எழுதிக்கலாமா? இப்ப I பவர் 5 நம்ம I பவர் 4 இன்டூ I பவர் 1ன்னு எழுதிக்கலாமா? I பவர் 4 வந்து 1, I பவர் 1 வந்து I. அப்ப இதுதான். ஓகேங்களா? அந்த 4 வச்சுதான் நம்ம பிரிக்க போறோம். ஓகேங்களா? அதனாலதான் சொல்றேன். இதே மாதிரி மைனஸ்க்கு இருக்கு, அதாவது I பவர் -1 அப்படின்னு இருக்கு, அதோட ஆன்சர் 1/I. ஓகேங்களா? I பவர் 2ன்னு இருக்கு, இதோட ஆன்சர் -1. I பவர் 3ன்னு இருக்கு, -1/I. I பவர் 4 இருக்கு, அதோட ஆன்சர் 1. ஸோ இதுதான் நம்ம படிக்க வேண்டியது, இதையும் இந்த 4ஐயும். ஓகேங்களா? இதை மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு 2 மார்க் 2வது லெசன்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டால் ஓகேங்களா எழுதுருவீங்க. ஸோ இந்த 15வது கொஸ்டின் அதை வச்சுதான் இருக்குது. 15வது கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை I பவர் எங்க இருக்குன்னு காட்டணுமா? சிம்பிளிஃபை I பவர் 1924 பிளஸ் I பவர் 2018. அப்ப I பவர் 1924 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதை நான் ரஃப் பண்ணிக்கிறேன், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்திருப்பீங்க, ஏன்னா பேக் போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ I பவர் -1924 பிளஸ் I பவர் 2018 அப்படின்னு தானே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எதனாலனா இப்போ I பவர் 1924க்கு ஃபர்ஸ்ட் 4ஆல டிவைட் பண்றேங்க. 4ஆல டிவைட் பண்ணா 4 4s are 16, பேலன்ஸ் 3, 2 8 4s are 32, பேலன்ஸ் 4 வரும் 1. அப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 0 வருது. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I பவர் 4 இன்டூ I பவர் 481. இந்த I பவர் 481 நம்மளுக்கு 0 தான் தரும். அப்ப அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா I பவர் 4 இன்ட்டு 481 அப்படின்னு நம்ம இங்கேயே ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகேங்களா? I பவர் m, அதாவது I பவர் m இன்டூ I பவர் n எப்படி எழுதலாம்? I பவர் m இன்டூ n அப்படின்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது எழுதியாச்சு. பிளஸ் I பவர் 2018 நம்ம டிவைட் பண்றோம் 4ஆல. 5 4s are 20, பேலன்ஸ் 18 இருக்கு. ஓகேங்களா? 0 போட்டாச்சு. 4 4s are 16, 2 பேலன்ஸ் 2 இருக்கு. அப்ப I பவர் 504, 4 இன்ட்டு 504 இன்ட்டு I பவர் 2 பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுவரையும் நம்மளுக்கு என்னது? 4ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் 1. ஓகேங்களா? 1 பிளஸ் இது என்னது? நம்மளுக்கு ஆன்சர் 1 இன்டூ I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப ஆன்சர் அது 1 - 1, ஆன்சர் 0. பாருங்க, ஆன்சர் 0 போட்டிருப்பாங்க. கரெக்டா? அவ்வளவுதான். அடுத்த சம் 16வது சம் பாத்தீங்கன்னா சமேஷன் I is equal to 1 to 12 I பவர் n என்னன்னு கேக்குறாங்க. அதுதான் கேக்குறாங்க. பாருங்களேன், பாருங்க 16வது சம் I பவர் n 1 n equal to 1 to 12. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ I பவர் 1 I பவர் 2 அந்த மாதிரி 12 வரையும் கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா I பவர் 1ஓட வேல்யூ என்னது? I பவர் 2ஓட வேல்யூ -1, I பவர் 3ஓட -I பிளஸ் 1. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே போயினே இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த 4மே ஆட் ஆனா அது -I பிளஸ் I, -1 பிளஸ் 1 0. அப்ப நம்மளுக்கு இந்த 4 வருமா? 3 டைம்ஸ் வருமா அந்த மாதிரி பேரு? ஏன்னா 12 இருக்கு. ஓகேங்களா? அதனால அந்த ஆன்சர் வந்து 0. சம் ஆஃப் 12 டேர்ம்ஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை அதேதான். n equal to 1 to 10 I பவர் n பிளஸ் 50 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ 50ல இருந்து நம்ம ஆட் ஆயிட்டு போவோம். ஓகேங்களா? I பவர் n பிளஸ் 50, 51 52 53 54 அப்ப 4மே 0 ஆயிடும். 55 56 57 58 4மே 0 ஆயிடும். அதுக்கு அடுத்தது 59 16 இருக்கா, அது 2 மட்டும் போட்டுக்கிறாங்க. I பவர் 59 வந்து I கியூப்னு எழுதலாம், I பவர் 60 வந்து Iன்னு எழுதலாம். இது எப்படின்னா 59 நம்ம வந்து டிவைட் பண்ணோம் 4ஆல, 60 டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா இது வரும். அப்போ I கியூபோட வேல்யூ -1, இது வந்து +1, அப்போ 1 - I எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஓகேங்களா சிம்பிளிஃபை 59 18வது சம் I பவர் 59 பிளஸ் 1/I பவர் 59, I பவர் 59 பிளஸ் 1/I
ஐ பவர் 59 இந்த ஐ பவர் 59 மேலே போச்சுன்னா மைனஸ் ஐ பவர் 59 வந்துடும். அப்புறமேட்டு இந்த மைனஸ்ன்னு இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு 3ன்னு வரும், இதை டிவைட் பண்ணா மைனஸ் 3ன்னு வரும். இதோட வேல்யூ என்னது ஐ மைனஸ் ஐ, இதோட வேல்யூ என்னதுன்னா பிளஸ் ஐ. ஓகேங்களா, ஏன் பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ நான் அதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இது நீங்கள் இது முன்னாடி வீடியோ எடுத்து பார்த்துக்கிங்கன்னா அது வந்து ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்திருக்கும். அப்படி இல்லை எப்படி அது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கியூபோட வேல்யூ வந்து என்னன்னா ஐ பவர் மைனஸ் 3யோட வேல்யூ ஐ பவர் மைனஸ் 3. ஓகேங்களா, 1/iன்னு வரும். நம்மளுக்கு எப்பயுமே கீழே வந்து ஐயே வரக்கூடாது, அதனால காஞ்சிகேட் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மைனஸ் ஐ டிவைடட் பை மைனஸ் ஐன்னு வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் மேலே மைனஸ் ஐ, கீழே வந்து ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ஓகேங்களா, ஐ ஸ்கொயரோட வேல்யூ 1, அப்போ ஐ ஸ்கொயர் பை மைனஸ் 1ன்னு வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஐன்னு வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்காங்க ஐன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அது முடிஞ்சிச்சு. அடுத்தது சிம்பிளிஃபை இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்ம். 19வது சம் பாருங்க, சிம்பிளிஃபை இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும், தென் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை காஞ்சுகேட் பண்ணீங்கன்னா ஐன்னு வரும், இது ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா மைனஸ் ஐன்னு வரும். ஸோ இதோட ஐ பவர் 3, இது மைனஸ் ஐ பவர் 3, இதோட வேல்யூ மைனஸ் ஐ, அப்புறம் ஒரு மைனஸ், இதோட ஐ பவர் மைனஸ் 3யோட வேல்யூ மைனஸ் ஐன்னு வரும். ஸோ கியூப்னால திருப்பி மைனஸ், அது மைனஸ்னு இருக்கும். ஓகேங்களா, ஐ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 2i அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த சம்மு. 20வது சம்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் 3 + 4i by 5 - 2i in x + iy ஃபார்ம். அதாவது காஞ்சிகேட் பண்ண சொல்றாங்க எங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம். இங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, இங்க கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா, இதை பாக்ஸ் போடுங்களா, ரெக்டாங்குலரா இருக்கா, அதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்துன்னு வரணும். இதுல இருந்து ரியல்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா, ரியல்னா எக்ஸ் பார்ட், இமேஜினரினா ஒய் பார்ட். ஸோ இதுல நம்மளுக்கு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இதை காஞ்சிகேட் பண்ணணும். 3 + 4i by 5 - 12i into 5 + 12i divided by 5 + 12i காஞ்சிகேட் பண்ணுவீங்களா? இதை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டுன்னு தனித்தனியா வரும். இது ரியலி, இது இமேஜினரின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. காஞ்சுகேட் பண்ண தெரியணும், காஞ்சுகேட் பண்ண கத்துக்குங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் இங்க சொல்லி தர முடியல. ஓகேங்களா, ஸோ நீங்க காஞ்சுகேட் பண்ண கத்துக்குங்க. அடுத்த 21வது சம் பார்க்கலாம். இதுவே நம்மளுக்கு 32 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். இப்போ இந்த 21வது சம், 21வது சம்க்கு வந்து இஃப் மாடுலஸ் ஆஃப் z வந்து 2 show that 3 less than or equal to z plus 3 plus 4i less than or equal to 7. அதாவது மாடுலஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா z1 plus z2 ஓட ஃபார்முலா என்னன்னா இதுதான், z1 minus modulus of z2, z1 plus z2. ஓகேங்களா, ஸோ இதை நான் பிரிக்கிறேன். இதை z1னும் இதை z2னும் பிரிக்கிறேன். ஓகேங்களா, பிரிச்சிட்டேன்னா இதுதான் z1. ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் z, z2 ஓடது, இது z2 ஓடது. ஓகேங்களா, இப்போ இதோட வேல்யூ என்னது, மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை இங்க போட்டேன். இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு எதனா ஒன்று மாடுலஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 2வது லெசன்ல இருந்து மாடுலஸ் 2 + என்ன இருக்கு, 3 + 4iன்னு இருக்கு. 3 + 4iக்கு இதுக்கு மாடுலஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் டேர்ம் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி டேர்ம் ஸ்கொயர். இங்க ரியல் டேர்ம் என்னது 3 ஸ்கொயர் பிளஸ் ரியல் டேர்ம் இமேஜினரி 4. 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 4 ஸ்கொயர் 16 √25 ரூட்ல இருந்து எடுத்தோம்னா 5. ஸோ அதுதான் இங்க 5ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் 2 + 5. ஸோ இது வந்து -3ன்னு வரும், அது மாடுலஸ் வந்து வெளியே எடுக்கும்போது +3ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஷோ ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதை பிரிக்கும் போது ஷோ ஆயிடுச்சு. இதே மாதிரி சம் தான் இந்த 22 சம்மும் சேம் தான், நம்ம பிரிச்சிருக்கிறது மாடுலஸ் பண்ணி எழுதுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 23வது வந்து ஸ்கொயர் ரூட். 23ல இருந்து 26 வரையும் ஸ்கொயர் ரூட் தான். ஓகேங்களா, இந்த ஸ்கொயர் ரூட் சம்மும் கம்பல்சரியா ஒன்று இருக்கும். ஓகேங்களா, 2வது லெசன்ல இருந்து ஸ்கொயர் ரூட் கம்பல்சரியா இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா இது படிச்சு வச்சுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib ஈக்குவல் டு ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z plus a divided by 2 plus I times square root of modulus of z minus a by 2. இதுல b எங்க போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க b இருக்கும்,
அதுதான் மாடலஸ் ஆஃப் பி மைனஸ் ஏபி அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க, இங்கே நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ கேன்சல் ஆகிடும், அதனால கொடுத்துருக்கோம். மறக்காமல் பார்த்துங்க. ஸோ புக்கில் இருக்கிற ஃபார்முலாவை எழுதிட்டுங்க. ஓகேங்களா, சிம்பிளிஃபை. இப்போ இதில் வந்து இதை ஜட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த 4 + 3ஐ நம்ம ஜட்டுன்னு எடுத்துட்டு இங்கே போடுறோம். ஸோ ஏ + ஐபிக்கு பதில் 4 இதுக்கு மாடுலஸ் பண்ணீங்கன்னா 5ன்னு வரும். ஓகேங்களா, இப்போதான் 3i + 4 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவும் அது சேம் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 5 + ஏவோட வேல்யூ இங்கே 4/2. இங்கே 5 - 4/2. இது வந்து ஆட் பண்ணால் 9 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தா 3ன்னு வரும். /√2 + i டைம்ஸ் 1 இது 1ன்னு வரும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தாலும் 1 தான். இது வந்து 2. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் சம்மு. இதே மாதிரி தான் இந்த எல்லா சம்முமே. ஓகேங்களா, ஸோ மறக்காம பார்த்துருங்க. ஏன்னா நம்மளுடைய டைம் கன்சம்ஷனாக இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி, ஓகேங்களா, ஜெராக்ஸ் காலில் போய் உடனே ஜெராக்ஸ் அடிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு 30 நீங்கள் 6ஆம் தேதி நைட்டே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, பப்ளிக் 2025 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு 90 மார்க் மேலே எடுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இதெல்லாம் படிச்சு வச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு 4 நாள் லீவ் இருக்கு. ஸோ இந்த 4 நாள் லீவ்ல நம்ம கம்பல்சரியா இந்த 2 மார்க் 3 மார்க்கை நம்ம 5 இப்போ 4 வரையும் நம்ம 3 வீடியோவில் பார்க்குறோமா, அடுத்த வீடியோவில் 2 பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம 5 6 அட்டன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு தரேன். மறக்காம நம்மள வீலன் தமிழை ஃபாலோ பண்ணி வச்சுக்கின்னு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தோன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு 6 5 மார்க் 6 5 மார்க் 6 3 மார்க் 6 2 மார்க், அதாவது 90க்கு 80 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டே இருக்கு. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், அதையும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ 26 பார்த்தாச்சு. அடுத்து 27வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை. ஓகேங்களா, அதாவது சைன் இன்வர்ஸ். ஓகேங்களா, ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் π/6 + i காஸ் இன்வர்ஸ் ஆஃப் π/6 ஹோல் பவர் 18. இப்போ இப்படி இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே டிமோவியர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி தான் இருக்கணும், அதாவது காஸ் + i sin θ அப்படிதான் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இதுல இருந்து ஐயை வெளியே எடுக்கிறாங்க. அப்படி வெளியே எடுக்கும்போது காஸ் π/6 ப்ளஸ்ல வந்துடும். இதுல வந்து i வந்து i² இருக்கு. ஓகேங்களா, i² வச்சுக்கிட்டு இங்க அசியூம் பண்ணி உள்ள வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எடுக்க கத்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ ஐயை வெளியே எடுத்தா இதுல காஸ் π/6 - i sin π/6ன்னு சொல்லிட்டு எழுத கத்துங்க. இப்ப இதுல நம்ம பவர் உள்ள ஆட் பண்ணோம். ஓகேங்களா, 18ன்றத இங்க எத்தனை வந்து கொடுத்தீங்கன்னா பவர் 18 கொடுத்தீங்கன்னா i பவர் 18 தனியா வெளியே வந்துடும். அப்புறம் இதுக்கு 18 உள்ள 18π இன்டூ ஒரே செகண்ட் வெளியே போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து i பவர் 18 இருக்கும், இங்கே 18πன்னு இருக்கும். அப்போ 1π இது வந்து 3. ஓகேங்களா, அதனால இங்கே cos 3π - i sin 3πன்னு இருக்கும். ஸோ i பவர் 18ஓட வேல்யூ -1, cos 3πயோட வேல்யூ -1, sin nπயோட வேல்யூ 0. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா sin nπயோட வேல்யூ என்னது 0ன்னு தெரியணும். ஓகேங்களா, cos 3π எப்படி cos 3π அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காசோட கிராஃபான்னு பாருங்க. இது காசோட கிராஃபு. ஓகேங்களா, இது 0, இது வந்து 0 டிகிரி, இது வந்து π/2, இது வந்து π, இது 3π/2, இது 2π, இது 5π/2, இது 3π. ஸோ 3πல காசுனாவா இருக்கு -1 இருக்கும், இங்க +1 இருக்கும். ஓகேங்களா, அப்ப -1 இருக்கு, எழுதியாச்சு. சைனுக்கான கிராஃபு இதுதான். சைனுக்கான கிராஃபு 0π 2π 3π nπ வரையுமே சைன் வந்து 0 தான். அப்பனால இது 0. அப்போ -1 × 1 1. ஓகேங்களா, ஸோ இது வரையும் நம்ம 27 சம் முடிச்சாச்சு. 28வது சம், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சம்மேஷன் k = 1 to 8 cos 2kπ/9 + i sin k 2kπ/9. அதாவது 1 1 நீ கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 9 டைம். இப்போ என்னன்னா இதை வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாகவே ஒமேகான்னு எடுத்துக்கலாம். இஃப் ஒமேகா இஸ் தி 9th root of the unity, then 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா கியூப் + ஒமேகா 8 வரையும் நம்ம எடுத்து = 0ன்னு போட்டு இந்த 1 இப்படி எடுத்துகிட்டு போயிட்டா -1 ஆகிடும். ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா கியூப் + ஒமேகா இது எல்லாமே 1 to 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் -1. இப்படியும் போடலாம்.
ஆர் எல்ஸ் வேற எப்படி போடலாம்னா நம்ம ஃபுல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ கேக்கு வந்து 1 பார்த்தீங்கன்னா 2π/9. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சால்வ் பண்ணி போடும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இஃப் ஒமேகா இஸ் தி 9th ரூட் ஆஃப் தி யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த சீரீஸ் எழுதிட்டு இந்த 1 அந்த சைடு எடுத்துன்னு போயிட்டு அதை நீங்கள் இங்கே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். ஏன்னா 2 மார்க் கேள்வி, ஏன்னா இது வந்து கீ ஆன்சர். ஸோ கீ ஆன்சர்னால இது வந்து கரெக்டாக இருக்கும். 29வது கொஸ்டின். 29வது கொஸ்டின் 5 மார்க்ல கேட்கறது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது 5 மார்க்ல 2 மார்க் 1 3 மார்க் 1ன்னு கேட்பாங்க. ஸோ மேலே இருக்கிறது 2 மார்க் கொஸ்டின். 29, அதாவது இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஷோ தட் 1 மைனஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 1 plus omega minus omega square whole power 6 equal to 128. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா 1 plus omega square ஓட வேல்யூ 0. அதனால இந்த ஒமேகா ஸ்கொயர் இப்படி போயிடுச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இந்த ஒமேகா இப்படி போயிடுச்சுன்னா மைனஸ் ஒமேகா. ஸோ 2 இது எழுதிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றாங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த 1 மைனஸ் ஒமேகான்னு இருக்கா. ஸோ இங்கே 1 மைனஸ் ஒமேகான்னு இல்லை. அப்போ இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம்னா இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதில் 1 பிளஸ் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே மைனஸ் இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா -1 மைனஸ் ஒமேகான்னு வரும். ஓகேங்களா, அப்போ -2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல 1 பிளஸ் ஒமேகாவுக்கு பதிலே நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு பண்ணலாம். ஸோ -2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ 2 பவர் 6 ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ 1. ஓகேங்களா, ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ 1. அப்புறம் ஒமேகா பவர் 12ஓட வேல்யூ 1 -2 பவர் 6. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னன்னா 2 பவர் 6 பிளஸ் 2 பவர் 6ன்னு வரணும். ஓகேங்களா, இங்கே வரும்போது இதை வந்து காமனாக 2 பவர் 6 வெளியே எடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஓகேங்களா, இங்கே ஏன் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா இதுலேயும் 2 பவர் 6 இருக்குது, இதுலேயும் 2 பவர் 6 இருக்குது, அதனால எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பவர் 6ஓட வேல்யூ என்னன்னா 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 6 வந்து 64, 64 into 2 128. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது வரையும் 29 சம் இருக்கு. 30வது சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் ஒமேகா 1 plus omega square 1 plus omega power 4 1 plus omega power 8 dot 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 1 plus omega power 20 equal to 1 நம்ம ஷோ பண்ணணுமா. ஸோ இது முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதை இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். 1 plus omega plus 1 plus omega ஸ்கொயரோட வேல்யூ 1 plus omega என்னது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 plus omega ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒமேகா. ஸோ ஒமேகா கியூப்னு வரும். ஒமேகா கியூப் தான் நம்மளுக்கு 1. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, லாஸ்ட் சம்ல பார்த்த மாதிரியே. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு தெரியும். 1 பிளஸ் ஒமேகா வந்து ஒமேகா ஸ்கொயர், 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா வந்து 0, 1 பிளஸ் ஒமேகா. ஸோ இதெல்லாம் லாஸ்ட்ல பார்த்தது. இப்போ என்னன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஒமேகா கியூப்னு வரும். ஒமேகா கியூபோட வேல்யூ 1. ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணா 1 பிளஸ் ஒமேகா கமா பிராக்கெட் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 பிளஸ் ஒமேகா வந்து மைனஸ் ஒமேகா. இது வந்து திருப்பி இதே தான் கண்டினியூஸாக ரிப்பீட்டே ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் வேல்யூ 1. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர் 1 தான் வரும். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னியோட இந்த 30 கொஸ்டின் முடியுது. ஓகேங்களா, அடுத்து பார்க்க போகிற 30 கொஸ்டின் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப வைட்டலான கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து கேட்பாங்க அடிக்கடி. ஓகேங்களா, ஸோ இந்த 30 கொஸ்டின்லேருந்து கன்ஃபார்ம் 2 2 மார்க் 2 3 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, ஒரு வேலை வேற எப்படின்னா கேட்கலாம். ஓகேங்களா, கன்ஃபார்மா 4 இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா 4 வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக மறந்துடாம எல்லா வீடியோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் எப்படி சென்டம் எடுக்கிறது, எப்படி 90+ எப்படி பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதையும் போய் மறக்காம பாருங்க. அப்புறம் ஆன்சர் ஷீட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபில் பண்ணுறதோட டாப் ஷீட் ஃபில் பண்ணுறது இல்லை, ஆன்சர்ஸ்லாம் நம்ம எப்படி எழுதணும், எந்த மாதிரி கதை அடிக்கலாம், மேக்ஸில் கதை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம வீலன் தமிழில் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, பாய். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு இதே டைம்ல உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாய்.